வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு எதிர்வரும் 6ஆம் தேதி வரை நீடிப்பு. சீனாவிலிருந்து 1,80,00,000 தடுப்பூசிகளை இலங்கை பெற்றது. இலங்கை தமிழர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. காபூல் தாக்குதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்ரெரஸ் கண்டனம். நாட்டில் தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மேலும் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கோவிட்-19 பரவல் தடுப்பு செயலணி கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய முன்னதாக எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அமல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு எதிர்வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல மேலும் தெரிவித்துள்ளார். எனினும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமலில் உள்ள காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அனுமதிக்கப்பட்ட ஏனைய தொழில்களை முன்னெடுக்க அனுமதி வழங்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். நாட்டில் தொடர்ந்து கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் மகாநாயக்க தேரர்கள், எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் நாட்டை 2 வாரங்களுக்கு முடக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து கடந்த 20ஆம் தேதி இரவு 10 மணி முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மூலம் நாடு முடக்கப்படுகின்றது அரசு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இருந்து மேலும் 20 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் நாளை நாட்டுக்கு கொண்டுவரப்படவுள்ளதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது. இந்த தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறுமானால் இதுவரை சீனாவில் இலங்கைக்கு வழங்கப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசிகளின் மொத்த எண்ணிக்கை 1,80,00,000 அதிகரிக்கும். அத்துடன் இம்மாதத்தில் சீனாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட சைனோஃபார்ம் தடுப்பூசிகளின் மொத்த எண்ணிக்கை 70 லட்சமாக மாறும் என சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டை முடக்குவது மாத்திரமே கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வு அல்ல. மக்கள் தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்படாவிட்டால் நாட்டை முடக்கினாலும் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த முடியாது. இது வாழ்க்கையுடனான போராட்டமாகும். எனவே சகலரும் தமது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்தார். டெல்டா திரிபானது மிகவும் வேகமாக பரவக்கூடிய வைரஸ் ஆகும். எனவே மக்கள் ஒவ்வொருவரும் தாமாகவே தம்மை பாதுகாத்துக் கொள்வாராயின் இவ்வாறு வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. அதோடு தற்போதும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளாதோர் காணப்படுவார்களாயின் அருகிலுள்ள தடுப்பூசி நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக் கொள்ளுமாறு வலியுறுத்துகின்றோம். எனவே தடுப்பூசிகள் வகைகளை தேடிக் கொண்டிருக்காமல் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும். தற்போது பயன்படுத்தப்படுகின்ற சகல தடுப்பூசிகளும் கோவிட் தொற்றிலிருந்து பாதுகாப்பு பெற உதவும் என்று மருத்துவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்தார். கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களில் 86% ஏற்கனவே பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்தார். சுகாதார அமைச்சினூடாக எந்தவொரு உண்மைக்கு புறம்பான தரவும் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல என்று அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தான் நிராகரிப்பதாகவும் சில தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் காலப்போக்கில் ஏற்பட்ட சிறிய மாற்றங்கள் காரணமாக சிலர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நேற்றைய தினம் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் தொற்றா நோய்களுக்காக மருத்துவ சிகிச்சை பெறுகின்ற 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசிகளை முழுமையாக வழங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்தவர்களில் 86% ஏற்கனவே பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களில் 12% முதலாவது டோஸ் தடுப்பூசியை மாத்திரம் பெற்றவர்கள். 2.5% 2 டோஸ் தடுப்பூசிகளை பெற்றவர்கள். அவர்களும் ஏற்கனவே பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.
எதிர்காலத்தில் வீட்டிலேயே ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளும் முறையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த முறைகள் தற்போது உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதால் மாத்திரம் தொற்று நோயை கட்டுப்படுத்த முடியாது. உலகின் பிற நாடுகளை பார்க்கும்போது அதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வெளியிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிக்கையொன்றை வெளியிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் இலங்கை தமிழர்களுக்கென பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். முகாம்களில் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ள 7,469 வீடுகள் 231 கோடியே 54 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டித்தரப்படும். இதில் முதல் கட்டமாக 3,510 புதிய வீடுகள் கட்டுவதற்கு நடப்பு நிதியாண்டில் 108 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். முகாம்களில் உள்ள மின் வசதி, கழிப்பிட வசதி மற்றும் குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர ஆண்டுதோறும் இதுபோன்ற வசதிகளை செய்து தர ஏதுவாக இலங்கை தமிழர் வாழ்க்கை தர மேம்பாட்டு நிதியாக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பொறியியல் படிப்புக்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் முதல் 50 மாணவர்களுக்கு அனைத்து கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் ஆகியவற்றை அரசே ஏற்கும். மேலும் வேளாண் பொறியியல் பட்டப்படிப்பிலும் மதிப்பெண் அடிப்படையில் முதல் 5 மாணவர்களுக்கும் மேற்சொன்ன கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமன்றி முதுநிலை பட்டப்படிப்பு பயிலும் அனைத்து முகாம் வாழ் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் கல்வி மற்றும் விடுதி கட்டணங்களை அரசே ஏற்றுக்கொள்ளும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களில் ஆண்டொன்றுக்கு தோராயமாக 750 மாணவர்கள் அரசு மற்றும் பிற கல்லூரிகளில் கலை, அறிவியல் மற்றும் பட்டயம் உள்ளிட்ட தொழிற்படிப்புகள் படித்து வருகின்றனர். இவர்களுக்கு வழங்கக்கூடிய கல்வி உதவித்தொகை போதுமானதாக இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி பாலிடெக்னிக் படிப்புக்கு 10,000 ரூபாய், இளநிலை கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பிற்கு 12,000 ரூபாய், இளநிலை தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு 20,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். காபூல் விமான நிலையத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட குண்டு தாக்குதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் ஆண்டோனியோ குட்டெரஸ் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் ஆப்கானிஸ்தான் நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் கூட்டத்திற்கும் அவரினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபூலில் உள்ள ஹமீத் ஹர்சாய் சர்வதேச விமான நிலையத்தில் ISIS பயங்கரவாதிகள் மேற்கொண்ட 2 பாரிய குண்டு தாக்குதல்களில் 13 அமெரிக்க படையினரும் ஆப்கானிஸ்தான் பொதுமக்கள் 60 பேரும் கொல்லப்பட்டனர். அத்துடன் 140 பேர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. இதன்படி தற்போது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடிவரும் இங்கிலாந்து அணி நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 423 ஓட்டங்களை பெற்றது. ஆட்ட நேர முடிவில் கிரைன் ஓவர்டான் 24 ஓட்டங்களுடன் ஒல்லி ராபின்சன் ஓட்டம் எதுவும் பெறாத நிலையிலும் ஆட்டம் இழக்காது களத்தில் இருந்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் இன்னிங்ஸ் ஓட்டங்களுடன் ஒப்பிடுகையில் இங்கிலாந்து அணி 345 ஓட்டங்கள் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.